எத்தனையோ ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு. ஒண்ணு மட்டும் நான் சொல்றதுக்கு நான் சொல்றேன். அதாவது எஜமான படம் உதயகுமார் டைரக்டர். அவருக்கு அந்த கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லவருக்கு ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப நல்லா போன படம். அப்போ சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் அப்படின்றத, நல்ல கதை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி உதயகுமார் நல்ல கதை வச்சிருக்காங்க, நல்ல டைரக்டர், அவர் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அவர் கதை கொடுக்குறாரா? இல்லை சார், அவர் தான் டைரக்டர். கதை எப்படி நம்ம எஸ்பி முத்துராமன் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க, அவரை விட்டு நம்ம பண்ண முடியாது. அது நம்ம அவர் ஆக்டிவா இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன் டே முத்துராம் சார் கூப்பிடுறாரு, நீ ஷூட்டிங்ல கேள்விப்பட்டேன், நான் இவே இருக்கேன், சரவணன் சார் கூட இருக்கேன், இங்க வரையான்னு சொல்லிட்டு. சரி, அங்க போகும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு. சரவணன் சாருக்கு மனசே இல்லை. சார் முத்துராமன் சார் நீங்க சொல்றீங்க, அதுக்காக நான் பண்றேன், எனக்கு மனசு இல்லை, பட் எனக்காக நீங்க ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன், டெய்லி அந்த ரூம்ல நீங்க வரணும், அங்க நீங்க இருக்கணும், கண் வந்தாலும் நீங்க இருக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி அப்பல இருந்து எஸ்பி முத்துராமன் சார் இப்போ வரைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ரூம் இருக்கும். அது அவருடைய நட்புக்கு ஒரு இலக்கணம்.